காலையில் எந்திரிச்ச உடனே விஷயமா காப்பர் சார்ஜ்டு வாட்டர் குடிங்க, அருகம்புல் குடிங்க, நெய் குடிங்க, நிறைய சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து எந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கணும் வெறும் வயிற்றுலங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ காப்பர் சார்ஜ்டு வாட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, நரைமுடி, சோர்வாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும், செரிமானத்துக்கு பிரச்சனை வருது, அடிக்கடி எனக்கு வந்துட்டு இருமல், தும்மல், சளி, காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது, வயிறில் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, இந்த காப்பர் சார்ஜ் வாட்டர் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஸோ என்னோட காப்பர் வெசல் வந்துட்டு இதுதான். ஒரு 8 மணி நேரமாவது தண்ணி ஊறணும்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் வந்துட்டு இது ஃபுல்லாக தண்ணி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணியை நிரப்பி வச்சுட்டு வெறும் வயிற்றுல காலை எழுந்தோடனே இந்த செம்புலேருந்து டேரெக்டாக நீங்கள் குடிக்கணும். இது ஒரு டம்ளரில் ஊற்றி அப்படிலாம் குடிக்கக்கூடாது. டேரெக்டாக குடிச்சிங்கன்னா இதில் இருக்கிற அத்தனை காப்பர் சத்தும் உங்கள் உடம்புக்கு போகும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னால் 3 லிட்டர் தண்ணியும் காப்பர் சார்ஜ் வாட்டராகவே குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்லையும் நிறைய காப்பர் சத்து இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையானது. ஸோ இது வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்கள் உடம்புல, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை காலையில் குடிக்கலாம். 3 months தொடர்ந்து இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.